அப்ப இந்த நகை வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சுதான் இவன் வந்திருக்கான் மேடம். சொல்றா, யாரா உனக்கு இந்த ரூட்டை போட்டு கொடுத்தா? சார், இவங்க சம்மந்தி வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி பொண்ணு தான் சார் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தா. அடிச்ச அமௌண்ட் நல்லா தேரும், நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னான். அதான் சார் நான் பண்ணேன். யாரா அந்த பொண்ணு? சார், அந்த பொண்ணோட பேரு ஊரெல்லாம் தெரியாது சார். அவங்க வீட்டில் வேலை செய்கிறா, அவ்வளோதான் சார் தெரியும். சம்மந்தி வீட்ல வேலை செய்யறவளா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. எங்க இதை இப்படியே விட்டுட கூடாதுங்க. யாரு என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். சார் வாங்க சார், அங்க போய் விசாரிக்கலாம் வாங்க. மாயா மாயா ஒரு நிமிஷம். என்ன இருந்தாலும் அவங்க நமக்கு சம்மந்தியாக போறாங்க. அது இல்லாம அவன் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க வீட்டு வேலைக்காரங்க பண்ண தப்புக்கு இப்படி நடுராத்திரி போய் நின்னா நல்லாவாமா இருக்கும்? இது பாருங்க, நீங்க சும்மா இருங்க. என் மனசு அப்படியே கொதிச்சு போயிருக்கு. எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. அதை யார் பண்ணியிருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. இப்பவே போய்தான் ஆகணும். வாங்க, இங்க வா. இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க சார். ஒரு திருட்டு கேஸ் பெருசா இழுத்துக்கிட்டே இருக்கு. என்ன வேற கமிஷனர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. ஓகே சார். நீங்க இந்த என்கொயரியை கண்டினியூ பண்ண முடியுமா? ஓகே சார், பார்த்துக்கிறேன். நான் உங்க வீட்டு அட்ரஸை உங்களுக்கு SMS பண்றேன். சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஜீவா, காலிங் பெல் அடி. என்னடா ஸ்ரீராம், இந்த நேரத்தில் வந்திருக்க? ஜீவாவுக்கு தீபிகாவை பார்க்கணும்னு தோணுச்சா? ஸ்ரீராம், ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. கேட்டா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. நாங்க என்னதான்டா நினைக்கிறது? அத நான் சொல்றேன். போலீஸ் போலீஸ் எதுக்கு? நான் தான் அவங்கள ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ள போய் பேசுவோமா? வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன மாயா, ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி இருக்கு. போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணா அவங்க தப்பிச்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் நான் அவங்கள ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லி சொன்னேன். ஸ்ரீராம், என்னடா என் வீட்டில் இருக்கிறவங்க என்ன தப்பு பண்ணாங்க? சம்பந்தக்காரங்க வீட்ல இப்படி ஒரு காரியம் நடந்தா அது அசிங்கம் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இது கனவா நனவான்னு கூட புரியல. மனசெல்லாம் படபடங்குது. என்னதான் நடந்துச்சு மாயா? புரியும்படி சொல்ல. மேடம்,
இவங்க வீட்டில் கல்யாணத்துக்காக வாங்கி வச்சிருந்த நகையை ஒரு திருட வந்திருக்கான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நாம பார்த்து பார்த்து வாங்கின நகை எல்லாமே திருடு போயிடுச்சா? இல்லை மேடம், கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அந்த திருட மாட்டிக்கிட்டான். நல்ல வேளை அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு சத்தம் போட்டாங்க. அப்புறம் நானும் செக்யூரிட்டியும் தான் துரத்தி பிடிச்சோம். கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் அவன் எஸ்கேப் ஆயிருப்பான். தாலி செய்யற பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியம் நடந்தா என் மனசு என்ன பாடுபடும்னு நினைச்சு பாருங்க. அதான் திருடனை பிடிச்சாச்சுல்லம்மா, ஆக வேண்டியதை பார்க்கட்டும். ஆமா, யார் திருட வந்தது? தோ இவன் தான். இவனா? இவன் யாரு? இவன் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறவனா? இவனுக்கு எப்படி தெரியும் உங்க வீட்டுல அவ்வளவு கோல்டு இருக்குன்னு? உங்க வீட்ல இருக்கிற ஒருத்தர் தான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. சரி மாயா, அதான் திருடனை பிடிச்சாச்சுல, மேற்கொண்டு வந்த விஷயத்தை பேசுவோம். என்ன மாயா, எவனோ ஒரு திருட வாய்க்கு வந்தபடி சொன்னா அதை நம்பிக்கிட்டு நீங்க எல்லாம் வந்துருவீங்களா? அன்டைம்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் எப்படி பதறி போயிட்டோம். ஆண்டி, வேற யாருக்கும் ஒன்னும் ஆயிடல. பாத்தீங்களா, இந்த நேரத்துல கூட எவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் பேங்க் லாக்கரில் பத்திரமா தான் வச்சுருக்காங்க. இப்போ கல்யாணத்து வாங்க நகையை மட்டும்தான் கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் திருட சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கான். அது யாருன்னு தெரியணும். என்ன பேச்சு இது? யார் வீட்ல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாயா, உனக்கு யார் மேல சந்தேகம்? நீ முதல்ல அதை சொல்லு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி யாரோ சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். இந்த வீட்ல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் இவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இங்க வேலை பார்க்குறவங்களா? ஆமா, அப்படி ஒரு பிளாக் ஷிப்பை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கூடாதுடா. அது நாளைக்கு நம்ம எல்லார் உயிருக்குமே ஆபத்தாயிரும். அதனால தான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரங்கால பார்க்காம இந்த திருடனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சாரிடா, இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். மேடம், முதல்ல எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களாம் வர சொல்லுங்க. பானு, கவிதா, வாங்க. எப்படி? இவங்க 2 பேர் தான் சார். ஏய், இவங்க 2 பேரை நல்லா பார்த்து சொல்லு. சார், இவங்க இல்லை சார். டேய், பொய்யா பார்த்துடா. இந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க தானே சொன்னேன். சார், இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொன்னேன். ஆனால் இவங்க இல்லை சார். அவங்க சின்ன பொண்ணுங்க சார். சின்ன பொண்ணா? மேடம், உங்கள் வீட்டில் வேற யாராவது வேலை செய்கிறாங்களா?
இவன் சொல்ற அடையாளத்தை வச்சு பார்த்தா பூங்கொடியும் மாறியும் தான். ஏன் பார்வதி, ஒருவேளை மாரியா இருக்குமோ? அவதான் சோடா புட்டி கண்ணாடிய போட்டுக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு. சச்சே, அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது சார். ரொம்ப நல்லவங்க. அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க சான்ஸே கிடையாது. ஆமா இன்ஸ்பெக்டர், நிச்சயமா அவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. சார் அப்படி யாருக்கும் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துறாதீங்க சார். என் சர்வீஸில் நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்தவங்க தான் இப்படி ஒரு தப்பையே பண்ணுவாங்க. அந்த குட்வில் அவங்கள காப்பாற்றும் சொல்லி நினைக்கிறாங்க. சார் நீங்க அவங்கள கூப்பிடுங்க. அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையான்றத நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க இந்த வீட்ல இல்ல இன்ஸ்பெக்டர். அவங்க ஹாஸ்டல்ல இருப்பாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப நல்ல பசங்க. அவங்க நர்பராஜின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நாளைக்கு இந்த அக்யூஸ்னால வேற ஏதாவது ஒரு பெரிய தப்பு நடந்தா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நாங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும். ரவி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. சார் ஒரு நிமிஷம், ஃபோன்லாம் பண்ண வேண்டாம். ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நானே எங்க ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள போய் கூட்டு வர சொல்லி சொல்றேன். மேடம், காலேஜ் நேம் என்ன சொன்னீங்க? பூங்கோதை நாச்சியார் காலேஜ் லேடிஸ் ஹாஸ்டல். பூங்கோதை நாச்சியார். ஒரு நிமிஷம். வார்டனை கொஞ்சம் பார்க்கணும். கூப்பிடு. ஓகே சார், வாங்க. யாரு நீங்க? யூனிஃபார்மோட தானே வந்திருக்கோம், பார்த்தா தெரியல? 2 சாத்துனா போலீஸ் யாருன்னு தெரியும். அன்டைம்ல வந்துட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அன்டைம்லி வருவோம், ஆன் டைம்லி வருவோம், புரியுதா? சரி, இங்க பூங்கொடி மாறின்னு யாராவது இருக்காங்களா? நீங்க பாட்டுக்கு வந்துட்டு கதவை தட்டுறீங்க. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணு கூப்பிடுன்னு சொல்றீங்க. ஏய், என்னவா போலீஸே கேள்வி கேக்குற? ஒரு பொண்ணை கேஸ் விஷயமா விசாரிக்கணும். ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுங்க, இல்ல அவளுங்களோட சேர்த்து உன்னையும் தூக்கின்னு போயிடுவோம். புரியுதா? சரி, வாங்க சார். போய் கூப்பிடு. என்ன மேடம், இவங்க உங்ககிட்ட ஏதோ என்கொயரி பண்ணணுமா? என்கொயரியா? எதுக்கு? அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? உங்களால காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, பாத்துக்கோங்க. மேடம், நாங்க என்ன பண்ணோம்? எதுக்கு எங்களை விசாரிக்கணும்? அடிங்க. பேசாம வந்தீங்கன்னா வாயால விசாரிப்போம். தேவையில்லாம பேசுனீங்க கையால தான் விசாரிப்போம். ஒழுங்கா வந்து வண்டியில ஏறுங்க, இல்ல ஹாஸ்டல்ல வேடிக்கை பாக்குற மாதிரி இழுத்துட்டு போயிடுவோம். மேடம், இது யாரோட காலேஜ்னு உங்களுக்கு தெரியுமா?
பார்வதி மேடத்தோடது. நீங்க இப்படி வந்து அடாவடித்தனம் பண்றீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆமா மேடம், அத்துமீறி ஹாஸ்டல்ல நுழைஞ்சதுக்கு மட்டும் இல்ல, அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸை மிரட்டினீங்கன்னு உங்க மேலே கேஸ் போட்டுருவாங்க. எங்க மேல கேஸ் போடுவீங்களா? உங்களை இழுத்துட்டு வர சொன்னதே உங்க பார்வதி மேடம் தான். எப்படி பூவு, ஒருவேளை வீட்டை சரியா சுத்தம் பண்ணலன்னு பாரதி பாட்டி நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்களோ? ஏ புள்ள சும்மாரு, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க. உங்க மீட்டிங்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல வந்து வண்டியில இருங்க. ஒரு 2 நிமிஷம் மேடம், ரொம்ப அர்ஜென்ட், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் மேடம். ஏன் அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? ஒழுங்கா வந்து வண்டியில ஏறீங்களா இல்லையா? மாறி பயப்படாத புள்ள, பார்வதி மேடம் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நீ வா, நம்ம கிட்ட யாரையும் தப்பா நடந்துக்க அவங்க விட மாட்டாங்க. வா என்னவா போலாமா? 2 பேரும் வந்து வண்டியில இருங்க. வா. பாட்டி, ஏதோ நகை திருட்டு என்னென்னவோ சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னாச்சு பாட்டி? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத அப்பா மாதிரி நடிக்கிறியா? நான் என்ன பண்ணேன்? நான் இப்படி பண்ணிருப்பேன். எல்லா ஆதாரத்தோட தான் போலீஸ் இங்க வந்திருக்கு. நீ எங்க கிட்ட கண்ணீர் விட்டு ஏமாத்துற மாதிரி போலீஸ் எல்லாம் ஏமாத்த முடியாதுமா. இப்ப நீ பண்ணதும் இதுக்கு முன்னாடி பண்ணதும் எல்லாமே வெளியே வந்துரும். பொய் சொல்றதே பாவம் நினைக்கிறவனா? என் மேல இப்படி அநியாயமா திருட்டு பட்டம் கட்டுறீங்களே. ஏய், நான் அந்த நகை கடையில எவ்வளவு சொன்னேன், செயினை வாங்கிக்கோ செயினை வாங்கிக்கோன்னு சொன்னேனா இல்லையா? ஆனா பெரிய இவ மாதிரி வேணான்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணியா? என்கிட்ட நீ கேட்டிருந்தா நீ எவ்வளவு ஆசைப்பட்டியோ அவ்வளவு வாங்கி கொடுத்திருப்ப. ஆனா நீ போட்ட பாரு ஒரு வேஷம். ஐயோ மேடம், சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் எவ்வளவு வேணாலும் விட்டு கொடுப்பேன். ஒரு பைசா கூட தெரியாம ஏமாற மாட்டேன். எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இதுக்கு மேல தப்பிச்சிடலான்னு நினைச்சிடாத. உண்மையை ஒத்துக்கிட்டு அப்ரூவ் ஆயிடு, தண்டனை கம்மியாகும். ஏன்னா உன் பார்ட்னர் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஏய், இந்த 2 பேர்ல யாரா? டேய், சொல்றா யாருன்னு சொல்றா. 2 பேருமா இல்ல ஒருத்தரா?
இந்த பொண்ணு தான் சார்.